ஓனர, நீ வீரத்துல சிங்கம்டா, வேகத்துல புலிடா, ஓடுறதுல குதிரைடா, தந்திரத்துல நரிடா, அழகுல மானு, பொறுமையில நத்த, பாடுனா குயிலு, ஆடுனா மயிலு, மொத்தத்துல நீ ஒரு மனுஷனே இல்லடா. ஏண்டி சோகமா இருக்க? காலையிலேயே பக்கத்து வீட்டு தாத்தா திட்டிவிட்டாருடா. ஏன்? அவருக்கு 60வது கல்யாணமா, பத்திரிக்கை வைக்க வந்தாரு. பொண்ணு எந்த ஊரு, சொந்தத்துல கட்டுறீங்களா வெளியில கட்டுறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு போய் திட்டிட்டு போறாரு. உன்னெல்லாம் திட்டி இருக்க கூடாதுடி, திருச்சியில ஓட விட்டு திண்டுக்கல்ல உதைச்சிருக்கணும். யோ, யார் இந்த முட்டையை உடைச்சது? தெரியலம்மா, நான் அந்த பக்கமே வரல. நான் சத்தியமா சொல்றேன், அந்த முட்டையை நான் உடைக்கல. யோ யோ, நடிக்காதயா. என்ன நடந்தது நான் சொல்றேன். ஃப்ரிட்ஜை திறந்துருப்ப, இந்த முட்டை கீழே வந்து உடைஞ்சிருக்கும். உடனே இப்படி எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜை சாத்திட்டு ஒண்ணும் தெரியாத புள்ள மாதிரி உட்காந்துருக்க, அதானே? தோப்பாரு, இது அப்படியே நீ பண்ணிருக்க. இப்ப நான் பண்ணதா கன்வெர்ட் பண்ற, அதானே உண்மை? சரி சரி, இனிமே இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காத. எஸ்கேப் ஆயிட்டாடா. கொஞ்சம் விட்டுதான் நம்ம தள்ள மிளகா வச்சிருப்பாடா. எப்பா என்னங்காச்சு வண்டிக்கு? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேதுமா, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு 1000 ரூபாய் காசு கொடு, போயிட்டு ஒர்க் ஷாப்ல என்னன்னு பாத்துட்டு வரேன். ஸ்டார்ட்டாவே ஆவேனா? என்னதே? ஆமா, ஸ்டார்ட்டாவே ஆவேனா. வண்டி தூக்கி ஓரம் கட்டிட்டு எங்க போயிட்டு வரணும், நடந்தே வா. காசுலாம் என்கிட்ட கேட்காத. சம்பாதிக்கிற காசெல்லாம் இவன் கையில குடுக்கறதே ஃபர்ஸ்ட் தப்பு. தேவைக்கு கூட காசு தர மாட்டா. எங்கேயா போற? மாயாண்டி கெடா வெட்டுறான்ல, அங்கதாண்டி போறேன். மாயாண்டி உன்னை கூப்பிட்டானா? இல்ல. மாயாண்டி பொண்டாட்டி உன்னை கூப்பிட்டாளா? இல்ல. யாருமே கூப்பிடல, அப்புறம் எதுக்கே போற? ஊர்ல எல்லார் வீட்லயும் சொல்லிருக்காங்க, அவங்க வந்த நேரம் நம்ம பண்ணையில இருந்திருப்போம். ஏன் பண்ணைக்கு வர வேண்டியதானே, போன் பண்ண வேண்டியதானே? என்னடி பட சொல்ற? அந்த மானங்கட்ட சோறே வேண்டாம், ஒழுங்கா பண்ணைய பாரு. சித்தி, மொத பந்தி ஆரம்பிச்சிட்டாங்க, சீக்கிரம் வா. இதோ வரண்டி. நீ எங்கடி போற? மாயாண்டி கெடா வெட்டுக்கு. அவங்க தான் கூப்பிடலையே. அதான் இவ கூப்பிடுறாளே. மாயாண்டிக்கு இவருக்கு என்னடி சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் இல்ல. நான் ஒண்ணும் மானங்கிட்ட கூப்பிடாத இடத்துக்கு ஒண்ணும் போல, இவ கூப்பிடுறாளேன்னு போறேன். ஏமா, முருங்கீரை பிச்சுட்டு வந்திருக்கேன், இதை சமைச்சிரு. இதெல்லாம் சாப்பிட்டாதான் சத்து. என்னங்க, சமைச்சு சாப்பிட்டா அது உள்ள சத்துலாம் போயிடும். நீங்க அப்படியே பச்சையாவே தின்னுங்க. பச்சையா திங்கணுமா? ஏடி நான் என்ன மாடா பச்சையா திங்கிறதுக்கு? சமைச்சு சாப்பிட்டா ஏதாவது சத்து குறையதான் செய்யும். அதனால எல்லா பொருளையும் சமைக்காம சாப்பிட முடியும். வேற என்னமோ நினைச்சேன்னு சொன்னீங்க, அது என்ன? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? அப்படின்னா காதல சொல்லு. சொல்லலைன்னா என் தலை வெடிச்சிருந்தா சொல்லு. உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன். வர மாமா. என்ன கல்யாணமே பண்ணிக்கல? எனக்கு பேய்னா பயம், லவ் கிவ் பிசாசுனாலும் இல்லம்மா, இன்னைக்கு உங்க கெட்டப்பு ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. ஏன் கெட்டப்பு கண்ணு அழகா தானே இருக்கு? அது ராட்சசி கொண்டப்பட்ட மாதிரியே இருக்குமா? ஃபாரின் விக், அத பத்தி உனக்கடா தெரியும்? லோ கிளாஸ் ஃபெல்லோ. இந்த அம்பானி புலிக்கு கல்யாணம் ஆச்சே, ஒரு வார்த்தை கூப்பிடா பத்தியா? ரீசார்ஜ் பண்ணலாம் மட்டும் 1000 வாட்டி கால் பண்ணிட்டு போனேன். மேடம் ஒன்னும் அவ்வளவு கஷ்டப்பட்டு நீ இங்க இருக்க வேண்டாம், உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்பவே கிளம்புறேன். என்கிட்ட வாங்கின நகையெல்லாம் நீ அடகு வச்சிருக்கல, அதெல்லாம் திருப்பி கொடு, நான் இப்பவே கிளம்புறேன். சரி விட்ரி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர சகஜம் தான். அதுக்காக உங்க அம்மா வீட்டுக்கு போனா நல்லா சரியாயிருமா? அப்பா அப்பா, எனக்கு கணக்கு ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் சொல்லித்தாப்பா. அப்பாவுக்கு கணக்கு தெரியாதுடா சொல்லும். ஏன்னா எங்க அப்பா அம்மா என்ன படிக்க வைக்கல. உனக்கு மட்டும் எவ்வளவு நல்ல அப்பா அம்மா கிடைச்சிருக்காங்க. தம்பி, மேக்ஸ் மிஸ் என்ன பத்தி கேட்டதுக்கு சில்லற பையனை சொல்லி வச்சிருக்க. சில்ட்ரனா என்ன சார்? நாணயம் மிக்க மனிதர்னு சொன்னா சார். அப்படியா? கடங்காரன் பேசும்போது அமைதியா இருக்கணும், சொந்தக்காரன் பேசும்போது கொஞ்சம் மௌனமா இருக்கணும், பொண்டாட்டி பேசும்போது ஊமையா தான் இருக்கணும். அப்ப எப்பதானா நம்ம வாய் திறந்து பேசுறது? என்ன கொடுமை சார் இது?